நேர்மையான விஷயத்துக்கு தான் பண்ணுறேன்னா அப்புறம் ஏன் மெயின் கேட்டை விட்டு போட்டு பின் கேட்டு வழியாக வந்து கக்கூஸ் பக்கம் உட்காந்துருக்குறேன். சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்லேயே சொல்லியாச்சு. என் தூக்கு தண்டனையே கொப்பனே வந்தாலும் தடுக்க முடியும். இதுக்காக சொல்லலை. எப்படி என்ன 3 நாள் நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் அவனை பற்றி நான் பேச முடியாது. அதுக்காக சொல்கிறேன். 1999 தாஸ் அண்ட் கோ ஆந்திராவிலேயே பெரிய டொபாக்கோ ஃபேக்ட்ரி. அதை மொத்தமாக கட்டி ஆண்டவன் ஆண்டனி தாஸ். தாஸ் அண்ட் கோல புகையில எக்ஸ்போர்ட் தான் மெயின் பிஸ்னஸ்ன்னு சாயம் பூசி உள்ளுக்குள்ள பல இல்லீகல் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷ்னல்னு தாஸ் அண்ட் கோ பிஸ்னஸ் பெருசாகிக்கிட்டே இருந்தது. தனக்கு ஒத்து வராத ஆளுங்களை மறக்கிற மன்னிக்கிற பழக்கமே கிடையாது ஆண்டனிக்கு. கொன்றுவான் கருணையே இல்லாமல். அது போக போக அவங்க குடும்ப வழக்கமாக மாற ஆரம்பிச்சது. போயிருந்தான் அவன் தம்பி ஹேரல் தாஸ். இந்த உலகத்திலேயே ஆண்டனி நம்புற ஒரே ஆள் ஹெரால். கனடாவில் படிக்க போனவன் இன்டர்நேஷ்னல் ட்ரக் கேட்டல்ஸ் பல பேரோட லிங்கில் தாசன்கோ பிஸ்னஸ் அங்கே எக்ஸ்பாண்ட் பண்ணான். வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ட்ரக் கேட்டலில் தாசன்கோ ஆக்கணும்னு அவன் உருவாக்கின போதை மருந்து டத்தோரா. மார்க்கெட்டில் எவனும் பார்க்காத அனுபவிக்காத ஒரு போதை. டத்தோராவை பயிர தொட்டத்துக்கு நடுவில் அவனுக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளேன்னு அங்கேயே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தான். டத்தோரா கொக்கைனை விட கொடூரமாக இருந்துச்சு. நாளாக அதனோட டிமாண்ட் மார்க்கெட்டில் ஏற ஆரம்பித்தது. அதே சமயம் இந்த விஷயம் அவங்க கூட இருக்கிற ஆளுங்க மூலமாகவே என்சிபிக்கு லீக் ஆச்சு. சந்தேகப்பட்ட எல்லாரையுமே கேள்வியே இல்லாமல் அவன் டத்துராவையே மூஞ்சில வீசி கொளுத்துறதுன்னு வெறி பிடிச்சி கொத்தா கொண்டு குவிச்சான். என்னதான் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ்ன்னு மேலே இருந்தவங்க பார்த்துக்கிட்டாலும் கீழே கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஒருத்தன் வேணும்ல. ஆண்டனியோட பையன். சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி வளர்த்தேன். தாஸ், லியோ தாஸ். உங்களால எவனோ ஒருத்தர் என்சிபிக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். இத்தனை வருஷத்துல ஏதாவது பிரச்சனை இப்படி நடந்திருக்கா? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க பண்றது அவ்வளவு சின்ன விஷயமா? நீ நினைக்கிற மாதிரி பேருக்காக அவன்கிட்ட கணக்காட்ட முடியாது. சீஸ் பண்ண இத்தனை கிலோ டத்துரவை வெளியே எடுக்கணும்னா உங்க 3 பேர்ல ஒருத்தர் சண்டை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் லியோ சண்டராக சொல்றேன். அவன் ஒரு வாரம் உள்ள இருந்தாதான் மேல இருக்கவங்களை ஆஃப் பண்ணி சரக்கு சேஃபா வெளியே எடுக்க முடியும். அப்புறம் என் கை மீறி போச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. பாத்துக்க. நீ ஒரு வாரத்துல அவன் அனுப்பிடுவேன்னு என்ன கேரண்டி? உன் சரக்கு உனக்கு வேணும்னா நீ நம்பிதான் ஆகணும் தாஸ். ஆண்டனி, லியோ அங்க இருக்கானா? லியோலாம் அங்க இல்ல. அவன் தானே பார்டர் கிராஸ் பண்ணி சரக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னான். என்ன மீறி எப்படி சரக்கு வெளியே போகுது பார்க்க வேண்டாம். உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்சிபிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த நிறைய யாருங்கிறத லியோ கண்டுபிடிச்சான். சொல்லுவா. என்ன மயிறு பிரச்சனை இருந்தாலும் வண்டியை நிறுத்திட்டு எதுக்கிட்ட பேசுறீங்க? அத்தனை டன் சரக்கை நிறுத்தி வச்சுக்கிட்டு என்னமோ கூட்டத்தை கூட்டிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற. யார்ப்பா பஞ்சாயத்து பண்றது? போய் டேனியல் டிக்கல். அவன் தான் எதை சொன்னாலும் போய் லியோ வர சொல்லு. எனக்கு செட்டில் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அவன் இங்க வராம சரக்கு ஒரு அடி கூட நகராது. பெரிய இவன் மாதிரி என்னைய மிரட்டுறான். அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு நீ நண்பன் இடத்த கொடுத்து எங்கடா அவன்? என்ன பிரச்சனை உனக்கு? இவனோட சேர்ந்து வேலை பார்க்கறதுல எங்க வலிக்குது உனக்கு? எனக்கு அவன் தான்டா பிரச்சனை. நேத்து நான் இருந்த இடத்துல இவன் இருக்கான். என்னால இந்த நாய் கீழே வேலை பார்க்க முடியாது. அப்படிதான் பண்ணுவேன்னா சரக்கு நிறுத்தி வைப்பேன். நானும் ஒரு ஆளுன்னு காட்டுவேன். என்ன பண்ண சொல்ற? எனக்கு அவன் வழியில் வரக்கூடாது, அவ்வளவுதான். வந்தா சரக்கு டிஸ்போஸ் ஆகாது.
வாங்கினான்டா இல்ல? எனக்கு இந்த சரக்கு தவிர நண்பன் மயிறு எதுவுமே முக்கியம் கிடையாது. நீ எதை சொன்னாலும் பண்ணிடுறப்பா. கத்தி எடுத்துடுறா. ஏய், நீ அந்த கன் எந்த பக்கத்து போகணும் நல்லா தெரியும். மரியாதை கண்ணு போட்டு பின்னாடி வா. ஜீன்ஸ் படம் பார்த்துக்கிறியா? 2 பிரசாந்த் நடிச்சிருப்பாப்லையா தானே? அதுல ஒரு சின்ன திருத்தம். அதுல 2 பசங்க, இதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு. லியோ, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த 2000 கிலோ டத்ராவை பார்டர் செக் போஸ்ட் தாண்டி கொண்டு போறது அவ்வளவு சுலபம் இல்லை. நம்ம ஆளுங்களை எங்க பார்த்தாலும் நாயை சுடுற மாதிரி சுடுறானுங்க. இது எல்லாத்தையும் நைட்டுக்குள்ள நகர்த்துறது ரிஸ்க். சொல்லி என்ன செய்யலாம்? எவன் தடுத்தாலும் முடியாதுனாலும் இந்த ஒரு நாள் நைட்டு ரிஸ்க் ஆகுது மண்ணாகுதுன்னு 2000 கிலோ தத்ராவை 2 இன்டர்ஸ்டேட் பார்டர் தாண்டி நான் இறக்கி காட்டுறேன்னா இல்லையோ 2000 கிலோ டத்ரா அப்பவே அது மதிப்பு 10,000 கோடி. சொன்ன மாதிரி பிசுறு தட்டாம செஞ்சு முடிச்சான். அவன் அப்பனுக்காக அவன் எதை பத்தி யோசிக்காம இறங்கி பார்த்த வேலை அது. நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சரக்கு சேஃபா சேர்த்துட்டோம்னு சந்தோஷமா இருந்தோம். இதுக்காக தானே நான் பெத்த பிள்ளையை காவு கொடுக்கணும். நீங்க இனிமே இது இருக்க கூடாதுடா. இனிமே இது இருக்க கூடாதுடா. வேண்டாம். கத்தை தூக்க போடுறா. Elisa!
கர்த்தாவே, என் கண்ணு முன்னாடி அவன் செத்து சரிஞ்ச அந்த நாள் இன்னும் என் நெஞ்சிலேயே ஒரு இந்த போட்டோல இருக்கிறது லியோ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த போட்டோ மட்டும் ஒரு தடவை பார்த்து சொன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஆயிரம் பேருக்கு நடுவில் நின்னாலும் அவன் கண்ணை பார்த்து நான் லியோ யாருன்னு கண்டுபிடிச்சிடுவேன். இவன் அவன் இல்லை. தேவையில்லாம ஒரு அப்பாவி வாழ்க்கை கூட விளையாடாது. வாடா கூட்டு போ. ஒரு நாள் கதை கேட்டதுக்கே அரண்டு போய் நிற்கிறான். முழு கதை கேட்டா செத்துருவேன் போல இருக்கு.